வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க ப்ரொஃபசர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். 3வது முறை பெரும்பான்மை இல்லாம மைனாரிட்டி பாஜக அமைஞ்சது. அதனால இவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாலாம் கொஞ்சம் கிடப்புல போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, அப்படி எதுவும் நடக்கிறதாவே தெரியல. நேத்து பாத்தீங்கன்னா, பாஜக அரசாங்கம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல அரசு ஊழியர்கள் வந்து சேரக்கூடாது அப்படின்னு 58 வருஷம் முன்னால போட்ட பேனை இன்னைக்கு தளர்த்தி, யார் வேணா போய் ஆர்எஸ்எஸ்ல ஐக்கியமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனுடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆளுங்க யார் யாருன்னு கரெக்ட்டா அடையாளம் கண்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா இத பார்க்கலாமா? இல்ல இந்த 3வது முறை 2024 எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை காவிகள் சந்திச்சிருக்காங்க. சாதாரண பின்னடைவு இல்ல. பிரைம் மினிஸ்டர் இவர்தான் பிஜேபியினுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டவரே 4 சுற்றுகள்ல பின்னாடி போறார். பின்னாடி இருக்கிறார். ஒரு லெஜண்ட், நான் தான் கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய நேரடி வாரிசு அப்படின்னு அடிச்சு விட்டவரு 4 சுற்று வரையும் பின்னாடி நிக்கிறார். அப்ப நீங்க இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அடுத்த முறை நிச்சயமா நம்மளால வர முடியாதுன்னு தெரியும். அடுத்த முறை நம்ம வர முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா விதமான அரசு அதிகாரங்களுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ்ஐ கொண்டு போய் சேர்ப்பது. நீ யார் ஆண்டாலும் ஆட்சியில கீழ மக்கள்கிட்ட திட்டங்கள் வழியாக போய் சேர்றது நானாத்தான் இருப்பேன். நீ யார் வேணாலும் ஆட்சி பண்ணிட்டு போ. நீ ராகுல் ஆட்சி பண்ணிட்டு போ. நீங்க யார் வேணாலும் ஸ்டாலின் ஆட்சி பண்ணிட்டு போ. ஆனா இங்க இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லோரும் ஏன் ஆளா இருப்பான். வாத்தியார்கள் வரைக்கும் ஏன் ஆளா இருப்பான். அதான உள்ளர்த்தம். இது திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா இத செய்யலன்னா அடுத்து வருகிற ஆட்சியில இவங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. இவங்களுடைய சித்தாந்தத்தை உள்ள நுழைக்க முடியாம போயிரும். அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா பொதுவெளியிலும் இது இவங்க காலத்துல மட்டும் நடக்கல. அவரு நல்லாட்சி கொடுத்தவர் அப்படின்னு சொல்ற வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலும் இந்த வேலை அப்ப தொடங்குனது. வரலாற்றை மாத்தினாங்க, வரலாற்றை திரிச்சாங்க, வரலாற்றை வேறு விதமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லா உயர் பதவிகளிலும் ஆர்எஸ்எஸ் காரங்களை கொண்டு வந்து நிப்பாண்டாரு. அது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சியா அடுத்த கட்டமா எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்றாங்க. ஏன் 52 வருஷத்துக்கு முன்னாடி தடுத்தாங்க? 65 வரல ஏன் தடுக்கணும்? அப்படின்னா தடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இந்திய நாடாளுமன்றத்தின் மீது முதல்ல பயங்கரவாத தாக்குதலை செஞ்சிருந்தாங்க. மிகப்பெரிய தாக்குதலை செஞ்சிருந்தாங்க. அங்க அந்த அம்மனமா இருக்கிற சாமியாருங்க, அப்புறம் சிவாச்சாரியர்கள் சொல்றவங்க, அவங்க இவங்கன்னு எல்லா சாமியார்களையும் மொத்தமா திரட்டி கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை செஞ்சது. பார்லிமெண்ட்டை தாக்குனாங்க. 2வது டெல்லியினுடைய முக்கியமான வீதிகளில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய கடைகளை எல்லாம் அன்னைக்கு உடைச்சாங்க. அதே பேரணியா போய் தான் நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய வீட்டை தீயரிச்சு, அவங்க பிரிட்ஜ உடைச்சு உள்ள போய் தீயரிச்சு ஒரே ஒரு ரூம்ல அவரை போட்டு அமுக்கி 4 பேர் உட்கார்ந்து காப்பாத்தானா அன்னைக்கே கொண்டிருப்பாங்க காமராஜர். இதனாலதான் தடை செய்யப்பட்டது. ஆமா, இதுதான் தடை. இதனாலதான் தடை செய்யப்பட்டது. இந்த 66 நடந்த இந்த இதுலதான் அவர் தடை செய்யப்படுது. இந்த ஆர்எஸ்எஸ் குள்ள யாரும் சேரக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடியே நேருடைய அப்பாவோட நேருக்கு ஜெயில இருக்கும் போது கடிதம் எழுதும் போது சொல்றாரு, காங்கிரஸ்குள்ள ஆர்எஸ்எஸ் அதிகமா வளர்த்திட்டு இருக்கு. இது நாட்டுக்கு நல்லது இல்ல. கவனமா ஆர்எஸ்எஸ் குள்ள காங்கிரஸ்காரங்க சேரக்கூடாதுன்னு முடிவெடுங்கன்னு கடிதம் எழுதுறாரு. ஏன்னா இது பயங்கரவாத அமைப்புன்னு உங்களுக்கு தெரியுது. இவங்க இந்துத்துவான்ற பேர்ல இந்துக்களினுடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரவாதத்தை செய்யறது. அதனாலதான் தடை செய்யப்பட்டுச்சு. இந்த ஆர்எஸ்எஸ் குள்ள யாரும் சேரக்கூடாது, குறிப்பா அரசூழியர்கள் யாரும் சேரக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு உடைச்சிருக்கு மோடி அரசு. அதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்னா இங்க தமிழ்நாட்டுலங்க, இங்க பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர்ல உப்புக்கோட்டைன்ற பகுதியில ஒருத்தெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெச்எம், அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெச்எம், அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்காருங்க. தமிழ்நாட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு ஒரு ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனதை ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுச்சு. அப்போ ஏற்கனவே உள்ள நுழைஞ்சு பள்ளிக்கூடங்களுக்குள்ள, கல்லூரிகளுக்குள்ள, பெரிய பெரிய நிறுவனங்களுக்குள்ள, அறிவு சார்ந்த துறைகளுக்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல முந்தா நாள் ஒரு ரகசியமா ஒரு வீடியோ வெளிவருது. பெங்களூர்ல இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஆன வகுப்பு நடக்குது. அவங்க அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு அப்படி நெஞ்சில கை வச்சு பாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பையன் வீடியோ எடுத்துட்டாரு.
அந்த பையனோட போனை எடுத்து அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிருக்காங்க. அவர் ரெக்கவர் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் போட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல, எல்லா தளங்களிலும் அரசை கொண்டு வருவது மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை உடைக்கிறது மட்டும் இல்லாம, மக்களை ஒன்றுபட்டவர்களா மாற்றுறது, மாற்று சமூகத்தை ஒரு அச்சமான சூழ்நிலைக்குள்ளே வைத்திருப்பது. இது ரொம்ப மோசமானது. இது அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது. சோ இத திட்டமிட்டு இன்னைக்கு சட்ட ரீதியா செய்யுது மோடி அரசு. அது கண்டிக்கணும். இது மாதிரி ஒண்ண நம்ம நடத்தவே விடக்கூடாது. நாங்க என்ன வேணாலும் செய்வோம். எங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அப்படிங்கிற ஒரு ஆணவ மனநிலையில தான் பாஜகவுடைய தலைமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த மோடி 3.0ல உத்தரப்பிரதேஷ்ல கடுமையான பின்னடைவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரை சேர்ந்தவர்களே இன்னைக்கு பாஜக அரச விமர்சனம் பண்றாங்க. நேத்து மோகன் பகாவத் பாத்தீங்கன்னா, நெறைய அரசியல்வாதிகள் தன்னை சூப்பர்மேன்னு நெனச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு நிகரா நெனச்சுக்கிறாங்க அப்படின்னு மோடிய சைலன்ட்டா ஒரு ஊம குத்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இது ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு சமரச முயற்சியாக இது போன்ற ஒரு விஷயத்த இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க 2024ல ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட மோகன் பகவத் வச்சு செஞ்சாருங்க. ஏங்க நீங்க தலக்கணத்தோட ஒரு தலைவர் அலையக்கூடாது. தலக்கணத்தோட இருக்கக்கூடாது. அதிகாரத்தினரோட ஒரு தலைவர் இருக்கக்கூடாது. எளிமையாக மக்களுக்கு தொண்டாற்றுவன் தான் ஒரு இந்துத்துவவாதியாக இருக்க முடியும் என்றெல்லாம் அவர் அறிக்கை வெளியிட்டார். 2வது இதே உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச பிறகு 30 சீட்டு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 30 சீட் தான் வந்திருக்கிறாங்க. 33 30 அந்த சீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க 50 சில்லறை அழைச்சிட்டாங்க 80 சீட்ல. அவர் நொந்து நூடுல்பாய் போயிருக்கிற கும்பல்ல 2வதா இருக்கிற துணை முதலமைச்சரா இருக்கிறவர். துணை முதலமைச்சர் நேரம் டெல்லியிலே போய் இன்னைக்கு டேரா போட்டிருக்காரு. அவர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது சொல்றாரு, என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். எனக்கு கட்சி முக்கியமா பதவி முக்கியமான? நான் கட்சி முக்கியம்னு. ஏன்னா என் கட்சியை வளர்க்கறதா என்னுடைய வேலை. ஆனா இங்க சில தலைவர்கள், அதாவது யோகி ஆதித்யநாத், இங்க சில தலைவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய அதிகாரத்திற்காக இங்க இஸ்லாமியர்கள் மீது வீடை இடிக்கிறது, அவங்களை பயமுறுத்துறதெல்லாம் பாக்குறாங்கன்னு வெளிப்படையா அழிக்கிறாரு. நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள வெளிப்படையாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவது, புல்டோசர் கலாச்சாரம், இதையெல்லாம் 2 நாளா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த தோல்விக்கு மக்களினுடைய அச்சம் ஒரு காரணம். நீங்க வெளிப்படையா அதை நம்ம பலமுறை பேசிட்டோம். இந்த மக்கள் என்ன அச்சப்படுறாங்கன்னா, எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியல. ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்டினா உடனே புல்டோசர் தீர்வு வீடை இடிச்சிடறாங்க. இல்லைன்னா என்கவுண்டர்ல போட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இவங்க ரவுடிங்கன்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்ட கதையெல்லாம் அங்க நடந்திருக்கு. அப்ப இந்த அச்சம் தான் இந்த மக்களை வேறு ஒரு முகாமுக்கு போக வைக்குது. இந்துத்துவா அது இது எல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு இவங்க வச்சுட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் மாற்று கட்சிக்கு ஓட்டு போறாங்க. அதுதான் இந்தியா கூட்டணி பெரிய அளவுல மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போனதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்களுக்கு உரைக்குது மூளையில. எனவே பிஜேபியினுடைய அமைச்சர்களே இன்னைக்கு வெளிப்படையா பேசுறாங்க, நாம இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் தான் இந்த மாற்றத்திற்கு காரணம். மக்கள் அச்சப்படுறாங்க நம்மள பார்த்து அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. அப்ப இதோட மோகன் பகவத் பேசுறாரு. மோகன் பகவத்தும் முதலமைச்சரும் தனியா பேசுறாங்க. பிஜேபி அமைச்சர்கள் தனியா பேசுறாங்க. மோகன் பகவத்தும் சிஎம் மட்டும் ஒரு 3 முறை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு 4 மாசத்துக்குள்ள 3 முறை சந்திச்சு ரகசிய கூட்டங்கள்லாம் போடுறாங்க. அப்போ இப்ப என்ன அச்சுறுத்தல்னா, மோடிய பிரைம் மினிஸ்டர் பதவியில தூக்கிட்டேன்னா அவர் 75 வயசுக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டம் தான். அதனால அவர் உள்ள இருக்க முடியாது. சோ அதுக்கான ரெடி பண்றாங்க அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் மோடி குரூப்புக்கு வந்திருக்கு. எனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் குளிர் வைக்கணும். நம்ம செய்யற வேலைகள்ல ஆர்எஸ்எஸ் தலையிடாம பாத்துக்கணும். அப்படின்னா இப்படி ஒரு சொல்லிவிட்டோம்னா, ஒரு 58 வருஷமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு சட்டத்திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு யார் வேண்டாலும் ஆர்எஸ்எஸ்ல சேரலாம் அப்படின்னா, அது ஆர்எஸ்எஸ் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஓப்பனா ஒருத்தர் எல்லாரும் சேரலாம் அப்படின்னா அது பெரிய வாய்ப்பாக மாறும். எல்லா அமைப்பும் சேரும். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் குள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய சயின்டிஸ்டுங்க, மிகப்பெரிய மருத்துவர்கள் உட்பட யார் இருக்காங்க. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். இவங்க எல்லாம் விளையாட இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த அட்டூழியம் பண்றாங்கன்ற அளவுக்கான பெரிய தலைகள் உள்ள இருக்கிறாங்க. இனி மிச்சம் இருக்கிறவங்கள ஒரு ஆசிரியர்கள், மிச்சம் இருக்கிற பேராசிரியர்கள், மிச்சம் இருக்கிற ரயில்வே எம்ப்ளாயி, போலீஸ், இவங்க ராணுவ படையில இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வேணாம்னா யோசிங்க. சகல தளத்துக்குள்ளேயும் உள்ள ஈஸியா ஊடுருவ முடியும். தனக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். இதுக்காகத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் குளிர் வைக்க வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ்
நம்மளுடைய மேட்டருக்குள்ள தலையிடாம இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சோர்ஸை கொடுத்துருவோம். எல்லாரும் உள்ள போய் நீங்க சேரலாம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மள விட்டுருவாங்க. நாம இங்க நம்மளால முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த உள்ளடி வேலையை செய்யறாங்க. இது ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு. மோடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்காருன்னு நான் பாக்குறேன். அதிகார மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் நடுநிலையா இருக்கணும். அப்பதான் வந்து அரசாங்கமும் ஆரோக்கியமா இருக்கும், சமூகமும் ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம சொல்லுறோம். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஆளுங்கள கொண்டு வந்து அரசு பதவிகள்ல உட்கார வைக்கிறது இன்னைக்கு நேத்தோ இல்ல மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமோ இல்ல. அதற்கு முன்னாலேயே 80கள்லயே இது ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப வெளிப்படையா அரசு பதவியில இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீட் முறைகேடு, யுபிஎஸ்சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமன முறைகேடு இப்படி செய்திகள் வருது. இந்த நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ சேர்மன் பிரவீன் ஜோஷிய பாத்தீங்கன்னா, அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். அதே மாதிரி இப்போ ரிசைன் பண்ண யுபிஎஸ்சி சேர்மன் சோனி பாத்தீங்கன்னா, அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். மோடி, அமித்ஷாக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளிய வருது. அப்போ இந்த மாதிரி முக்கியமான பதவிகள்ல காவிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதோட அஜெண்டாவே மேலும் மேலும் காவிகளை கொண்டு வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள புகுத்தணும் அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா எதிர்க்கட்சிகள் இவ்ளோ வருஷமா இது நடந்துட்டு இருக்கே. இதை ஏன் அலட்சியப்படுத்திட்டாங்களா? இல்ல கவனிக்க தவறிட்டாங்களா? இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். எதிர்க்கட்சிகள் ரொம்ப அசால்ட்டா நம்ம வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார் கும்பலை பார்த்துட்டு இருக்கோமோ, இந்த விழிப்புணர்வு இல்லையோன்ற அச்சம் எனக்கு பல காலம் வந்திருக்கு. நீங்க காங்கிரஸ் இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே ஊடுருவி காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குனதான் இந்த ஆர்எஸ்எஸ். எனவே ஒரு கட்டத்துல ஆர்எஸ்எஸ் தனியாவும் ஆர்எஸ்எஸ் யாரும் சேரக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு கடிதம் அனுப்புற அளவுக்கு ஒரு ரூல் போடுற அளவுக்கான வேலை இங்க நடந்தது. இப்பயும் கூட நீங்க தேர்தல் ஆணையர் யாரு, தலைமை தேர்தல் ஆணையர் யாரு, இப்படி எல்லா துறைகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர், துணை அவர் கீழே இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 370 காலி பண்ணவர், காஷ்மீர்ல 370 காலி பண்ணவர், ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்து ராமர் கோயில கட்டி கொடுத்தவர். இவங்க 2 பேரும் தேர்தல் ஆணையர்களா இருந்தா என்ன வழக்குன்னு சொல்றீங்க? அப்ப இந்த குரூப் இருக்குல்ல, சங்கல்ப், நம்ம பலமுறை பேசியிருக்கோம் தோழர், சங்கல்ப் இருக்கு இல்லையா, அதனுடைய வேலை என்னன்னா, ஐ திங்க் அது 80s உருவாக்கப்பட்டது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 61%, 61% இன்னைக்கு வரையும் யூபிஎஸ்சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் வராங்க. இப்போ நீங்க ஒரு காவி அமைப்பு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த பிராக்டிஸ் மூலமா 61% எப்படி வருதுன்னே நமக்கு தெரியல. ஆனா 61% அவங்க இதுல இருந்து வர்றாங்க. அவங்க வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை மாதிரிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கர் பட்டாளமில இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்தா போய் பித்தலாட்டம். இதுதான். இல்ல நீங்க டாக்டர் நீங்க நினைக்கும் போதே நான் புரிஞ்சுட்டேன் பாரு. மைண்ட் வைஸே நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அண்ணாமலையை தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஏன்னா அண்ணாமலையே அந்த ப்ராடக்ட் தான். நீங்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப ஒவ்வொரு மாநிலங்க, அவங்க கேரளாவில பினராயி விஜயன், இங்க ஸ்டாலின் இருக்காரு, அங்க வந்து சித்தராமையா இருக்காரு இதுல நம்ம கர்நாடகத்துல. இப்ப வேற்று மாற்று கட்சிகள் இருக்கிற பகுதிகள்லாம் எப்படி அவங்க ஆட்சி புரியணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வழியாகத்தான் உள்ள நுழையிறாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வழியா உள்ள நுழைஞ்சு அந்த அரசு கொடுக்கிற திட்டங்களுக்கு எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு பேர்ல ஒரு அமைப்பு கொண்டு வாங்கன்னு ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு லைட்டா சொல்லி விட்டுறது. அவங்க ஒரு பேர்ல ஒரு அமைப்பை தூக்கிட்டு வருவாங்க. அந்த அமைப்புக்கு உதவி செய்து அதன் மூலமா மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி அந்த அமைப்பின் ஊடாக அரசினுடைய பணத்தை கோடி கணக்குல கொடுத்து இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ட்ரெயின் பண்ண விடுறாங்க. இவங்க மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி போய் நின்னுக்கிட்டா ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க எல்லாம் திரட்டி உறுப்பினர் ஆக்குற வேலையை செய்யறாங்க. இதை நான் சொல்லல. ஏன்னா இதை சொன்னது யாருன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க. சுதீஷ் பின்னின்னு சொல்ற தோழர் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல 14 வயசுல சேர்றாரு. அவர் வந்து இப்போ 40 வயசுக்கு மேல ஆகி போச்சு. ஆர்எஸ்எஸ் அட்ராசிட்டி தாங்க முடியாம அவங்களுடைய தலைமையகத்துல நடந்த ஒரு பெண் மீதான பாலியல் சுரண்டலை கண்ணார பார்த்த பிறகு இவ்வளவு கேடு கட்டவையோட நம்ம எப்படா வேலை பார்க்கறதுன்னு மனசாட்சி உறுத்துனதுனால மத்தாங்க. அவர் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவர். அவருக்கெல்லாம் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான். இப்படி பயங்கரமா திட்டமிட்டு ஒரு துறையில ஒருத்தரை உருவாக்கி உள்ள அனுப்பி அதை வச்சு எப்படி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் பரவுறதுன்னு. அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா இல்ல. இந்த ஐபிஎஸ் அத்தனை பேர் நீங்க இன்னைக்கு ஐஏஎஸ் 5-6 பேர் மாட்டாங்க. போலீஸ் சர்டிபிகேட், அவங்க வந்து எனக்கு ஐக்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு அதுல ஒரு சர்டிபிகேட், ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளின்னு ஒரு சர்டிபிகேட், இப்படி எல்லாமே பொய் சர்டிபிகேட் கொடுத்து ஒரு கும்பல் சேர்ந்துருக்கு. எப்படி இது சாத்தியம்? இது மோடியினுடைய ஆசீர்வாதம் இல்லாம எப்படி சாத்தியமாகும்?
அப்ப மோடியினுடைய திட்டம் இந்த யூபிஎஸ்சியை கையில வச்சுக்கிட்டு அதன் மூலமா ஒவ்வொரு அதிகார மட்டத்திலும் நம்முடைய ஆளுகளை வச்சு அதுல அரசினுடைய பணத்திலேயே RSS வளர்த்தெடுப்பது. அதுக்கான வேலைதான் இந்த வேலை. அதனால இதை சும்மா சாதாரணமா நம்ம கடந்து போகவே முடியாது. மிகப்பெரிய கொடூரமான வேலை நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலே உண்டு. இந்த தமிழ்நாட்டுல இதே தஞ்சாவூர்ல குண்டு தயாரிக்கிறான் ஒரு பிஜேபி காரன். அதனால வேற ஒரு கேஸுக்கு நிலத்தை மோசடி பண்றான்ற கேஸுக்கு தேடி போனா வீட்டுக்குள்ள குண்டு இருக்கு. இவன் ஒரு RSS பயங்கரவாதி அப்படின்னு NIA வந்துச்சா? NIA ஏன் வரல? ஏன் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லல? இங்க இருக்கிற காவல்துறை CBCD ஏன் அவனை பயங்கரவாதியை அறிவிக்க முடியல? குண்டு தயாரிச்சு வச்சவன. ஆனா இங்கே ஒரு இஸ்லாமியர் அச்சுறு துப்புனா கூட அவர் பயங்கரவாதி பாப்பா துப்புனாரு அப்படின்னு கிளப்பி விடுறாரு NIA. ஏன் வேடிக்கை பார்த்ததுன்னா இங்க இருக்கிற அரசியல் இல்லங்களை கைக்குள்ள வச்சிருக்கிறது. IPS, IAS, NIA எல்லா அதிகாரத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிறது. இது எவ்வளவு மோசமான இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்குன்னு பாருங்க. நான் ஒரு படை தலைவன். ஆனா என் படம் கூட எதிர்கட்சி ஆளுங்கன்னா நான் ஒத்தா நிக்கிற மாதிரி தானுங்க. ஆட்சி அதிகாரம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. ஆனா இங்க அதிகாரத்துக்குள்ள மக்கள் பட்டத்துல மிக முக்கியமான கலெக்டராகவும் IPS ஆகவும் யாரோ இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த RSS கும்பல் இருக்குன்னா அவர் என்ன சொன்னாலும் இவன் போய் செய்வானா? செய்ய விடுவாங்களா மக்களுக்கு? எந்த நல்லது போய் சேருமா? சேராது. அப்ப ஒரு அரசை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உள்ளடி வேலையை பார்த்து முடிச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் தெளிவா நம்ம பிளான் பண்ணி கரெக்டா சித்தராமையா ஒரு வேலை பார்த்தாருங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு யாரெல்லாம் காவி ஆட்சியாளர்கள், காவி IPS, காவியில இருந்துட்டு ஊழல் பண்ணவன் எவன்லாம் ரொம்ப ஓவரானா மொத்த லிஸ்டையும் தயார் பண்ணி மொத்தமா குடும்பமா தூக்குனாங்க. யாரும் பயப்படல. நான் அப்படினால தூக்குவேன்னு தூக்கிட்டு யாராவது காவி ஈவின் கண்ணுல பார்த்தா வேற போயிரும் அப்படின்னு மிரட்டி விட்டாரு. அதுல நிறைய பேரை தூக்கு போறான்னு நினைச்சுதான் ஒருத்தரை தூக்கிட்டு போய் CBI ஹெட்டா போட்டாரு மோடி. அப்ப இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குங்க. அதிகாரம் நம்ம கையில இருக்கலாம், மக்கள் ஆட்சி செய்ய நமக்கு பொறுப்பே கொடுக்கலாம். ஆனால் கீழே இயங்கி கொண்டிருக்கிற மாநில மாவட்ட பொறுப்புகள் எல்லாத்துலயும் அரசு நிறுவனங்கள் எல்லாத்துக்குள்ளயும் இந்த காவிகள் ஊடுருவாங்க. இந்த RSS சேரலாம், வெளிப்படையா சேருங்க அப்படின்ற அறிவிப்பு கூடுதலாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ரொம்ப டேஞ்சரான ஜோன் தோழர். கரெக்டா சொன்னீங்க தோழர். 10 வருஷமா யூபியில ஆட்சி செஞ்ச ஒரு காங்கிரஸ ஒண்ணுமே இல்லாம எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம ஒரு கடும் பின்னடைவு, ஒரு தோல்வியை சந்திக்க வைத்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் 2G ஸ்கேம். இந்த 2G ஸ்கேம்ல வினோத் ராய் அப்படிங்கிறவர் சொன்ன விஷயம்தான் தீயா நாடு பூரா பரவுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட வினோத் ராய் பின் நாட்களில் நான் இதை சுலப குத்து மதிப்பா சொல்லி விட்டேன், ஒரு நம்பரை அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நாம பார்த்தோம். ஆனா நஷ்டம் என்னமோ காங்கிரஸ் ஒரு மீள முடியாத ஒரு நஷ்டத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அதோடைய பிரண்ட காங்கிரஸ் பேர் பண்ணிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ ஒரு அதிகார மட்டத்துல முக்கியமான பதவிகள்ல இந்த சங் பரிவாருக்கு துணை போகிற கும்பல் உட்கார்ந்துச்சுன்னா அதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ரீசெண்டா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, பாஜக ஆட்சியில இல்லாம காங்கிரஸே ஆட்சியில உட்கார்ந்தாலும் பாஜக செஞ்சுட்டு போன சேதாரத்தை சரி செய்யறதுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கூட சுதாரிக்கலைன்னா எப்படி? 10 வருஷம் முன்னால நீங்க 2G ஸ்கேம் போதே நீங்க சுதாரிச்சிருக்கணும். இப்பவும் ஆனா இத பத்தி தீவிரமாக எதிர்க்கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி? இல்ல, நீங்க பிஜேபிக்கு வலுவான RSS என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. RSS அமைப்பு நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கட்சி கட்டிட்டு ஒரு கரவேட்டி கட்டிக்கிட்டு நின்னையேன்னு கொடி பிடிச்சு கோஷம் போட்டு ஒரு பதவியில அப்படிலாம் இல்ல. இந்த RSS அமைப்பு கம்யூனிஸ்ட் அமைப்புகளை போல ஒரு தோட்டத்துல இருக்கிற அமைப்பு. எப்படி அப்படின்னீங்கன்னா பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய ஆட்களை அடையாளமே இல்லாம RSS இருப்பாங்க. RSS கேடர்ஸ் இருக்கிறாங்களே, அந்த கேடர்ஸ் கூட அடையாளமற்றவர்களா இருப்பாங்க. நீங்க நம்ம நினைக்க முடியாத ஒரு வேலையை அவங்க செய்வாங்க தோழர். நீங்க ஒருத்தர் பைய தூக்கி போட்டுட்டுப்பா நீ காஷ்மீர்ல போய் இந்த பள்ளத்தாக்குல போய் இரு, அவங்க ஒருத்தர் உங்களை கூப்பிட்டுக்குவாங்கன்னா எங்க போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும் கேள்வியே கேட்காம பைய தூக்கி போட்டு போற ஆள் இருக்காங்க தோழர் அங்க இன்னமும். ஆனா நம்ம கிட்ட அதிகாரமும் அதிகாரப்பலமும் பணபலமும் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரச்சனை தான் இந்த கேடப் இருக்காங்கல்ல, நின்னா அடிச்சு உழைச்சு தரையில நின்று வேலை பாக்குறவ இருக்க பாருங்க, அது நம்ம கிட்ட குறைஞ்சு போச்சு.
ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகளா பைய போட்டுட்டு இப்படி போனவங்கதான், போங்கன்னு சொன்னோடனே போனவங்கதான். சீனிவாச ராவ் ஒரு ஆக பெரும் தலைவர். அவர் அப்படியே பைய தூக்கிட்டு போயா 42ல சொல்லும் போது 42ல விவசாய சங்கம் நட்டதுக்கு பைய தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே தஞ்சாவூர்ல வந்து இறங்கினாரு. தஞ்சாவூர்ல இறங்கி அங்க இருக்கிற உழைக்கிற விவசாய பெருமக்கள் கொடூரமா சித்திரவதை பண்ணப்பட்டாங்க பண்ணையார்களால. பண்ணையார்களுக்கு எதிராக ஒரு பெரிய களத்தை கட்டி அங்க இருக்கிற அத்தனை விவசாய தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அங்க ஒரு சங்கத்தை கட்டி பண்ணையார்களை ஓட வைக்கிற வேலையை பார்த்தாங்க. அங்கதான் கீழ்வெண்மணி பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த அளவுக்கு போய் நின்று வேலை பார்க்கிற ஆட்கள் இப்ப இருக்கிறாங்களா? அது நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தொடர் ஒத்துக்கணும். நாம இறங்கி ஒரு 1000 பேரை திரட்டி இறங்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த வேலை இப்படி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தையும் மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையும் நம்ம செய்யவே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் குறைஞ்சமா ஒரு 30 வருஷம் ஆச்சு நம்ம களத்துல இறங்கி மக்கள் சந்திச்சு. நான் வந்து 19 வயசுல மாணவர் சங்கத்துல இருக்கும்போது அத்தனை வகுப்புகள் நடக்கும், அத்தனை வேலை பார்த்தோம். இப்ப அவ்வளவு பெருசா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல வச்சுக்கோங்களேன். இந்த சுணங்கம் இருக்குல்ல, இல்லாம போச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் கிட்ட இருக்கிற சுணங்கம் இருக்குல்ல தோழர், அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக நம்ம உருவாக்கணும். அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா காவியெல்லாம் என்ன தோழர், அவன் பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்தவங்க தோழர். வெறும் கற்பனை கதைகளின் மூலமாக கடவுள் சாதி என்று பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அவன் வளர்ந்தவன். நாம சமூகத்தை அரவணைச்சா நிச்சயம் மாற்றம் வரும். நான் அதை நம்புறேன். ஏன் தெரியுங்களா, சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல சாதி பேரை தைரியமா பின்னாடி போடும் போது தமிழ்நாட்டுக்குள்ள சாதி பேரை போட்டா அசிங்கம்டான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் பறந்து வேலை செஞ்சு அதை சாதிக்க முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? அப்ப நம்மளால முடியும்ல. அப்ப இந்த ஒருங்கிணைந்து ஒரு பெரிய வேலையை சித்தாந்த ரீதியாக அமைப்புகள் கையில் எடுக்கணும். இப்ப சின்ன சின்ன குழுவா இருக்கிறவங்க எல்லாம் அதை பறந்துபட்ட இயக்கமா மாத்தும் போதுதான் RSS போன்ற இழிவான வேலைகளை செய்து கொண்டு தங்களை தேசியவாதிகளாக காட்டிக் கொள்கிறவர்கள் நொட்டானைய ஒரு அடி அடிச்சு ஓட விட முடியும். அதெல்லாம் பெரிய வேலையெல்லாம் இல்ல தோழர். நின்று ஒரு 10 பேர், ஊருக்கு 10 பேர் நின்று அடிச்சு சித்தாந்தமா மக்களை திரட்டி நீ ஆள்றா அப்படின்னு. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, RSS காரங்களை விட பயங்கரமா ஒரு குரூப் எழுதிட்டு இருக்கு. அது நமக்கு எதிராகவே வந்து பந்து வீசிக்கிட்டு கிடக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நாம ஒரு பொது எதிரியை நம்ம கை காட்டுறோம். பொது எதிரியோட சித்தாந்தத்தை நம்ம கூட இருக்கிற ஆளுகளே கையில முடிச்சுட்டு நமக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த வருத்தத்தையும் சேர்த்து நம்ம அந்த சூழலையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ RSS வீழ்த்துவது ஒன்றும் பெருசு இல்ல. காங்கிரஸும் மற்ற இயக்கங்களும் பதவிக்கு அலைகிறவர்களை தூக்கி போட்டுட்டு இளைஞர்களே அந்தந்த பொறுப்புக்கு போட்டு கீழே கிடைப்பட்டத்துல அந்த கிளை லெவல்ல இருக்கிற அமைப்புகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா போனடே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் தோழர், அடிச்சு ஆடலாம். அந்த வேலைகளை நம்ம கொஞ்சம் செய்யணும் இறங்கி. நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர், நன்றி.